1518 நடன நோய். 1518ஆம் ஆண்டில் ஸ்ட்ராஸ்பர்க் நகரம் ஒரு அதிசயமான சம்பவத்தை கண்டது. மக்கள் தானாகவே தடை இல்லாமல் நாள் கணக்கில் நடனமாடத் தொடங்கினர். இது ஒரு பெண்ணுடன் தொடங்கியது, ஆனால் ஒரே மாதத்தில் 400 பேர் பாதைகளில் கட்டுப்பாடின்றி நடனமாடினார்கள். பலர் சோர்வு, பக்கவாதம், இதய நோய் காரணமாக உயிரிழந்தனர். அந்த காலத்திலிருந்த மருத்துவர்கள் இதற்கு கோதி கொண்ட இரத்தம் காரணம் என்று நினைத்தனர். இதை சரிசெய்வதற்காக அவர்கள் மேலும் நடனமாட இடங்களை உருவாக்கி இசைக்குழுக்களை நியமித்தனர். ஆனால் இது நிலைமையை மேலும் மோசமாக்கியது. சில ஆய்வாளர்கள் இதற்கு மூலப்பெயரு நஞ்சு ஆர்கட் பாய்சனிங் காரணமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். இது மாயத்தோற்றம் மற்றும் மனச்சிதைவுகளை ஏற்படுத்தும். மற்றவர்களின் கூற்றுப்படி இது பகுட்டுவாதம் ஆக இருக்கலாம், அதாவது கடுமையான பசிப்பினியும் மன அழுத்தமும் ஒரே நேரத்தில் பலரை பாதித்திருக்கலாம். இதுபோன்ற சம்பவங்கள் மத்தியயுக ஐரோப்பாவில் பல இடங்களில் நிகழ்ந்துள்ளன. சிலர் இதை செயின்ட் வைடஸ் சாபம் என்று நம்பினர், மேலும் அவரது கோயிலுக்கு சென்று பிரார்த்தித்தால்தான் குணமாகும் என்று கருதினர். சில மாதங்களில் இந்த மர்ம நோய் மறைந்துவிட்டது. இது மருத்துவ ரகசியமா, ஒரு அமானுஷ்ய சாபமா, அல்லது இன்னும் ஆழமான மர்மமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?